உன்னை விட்டு வைப்பேனா என்கிறது வாழ்க்கை. நான் விடமாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய். காலத்தின் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது. உன் கவலை என் அருளால் காற்றில் மறையும் தூசி போல மறைந்துவிடும். கலக்கம் கொள்ளாதே குழந்தையே. உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தப்பு இல்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில்